பேச்சுலர்ஸ், இது உங்களுக்கான ரெசிபி தான். சுண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு வாரத்துக்கு வச்சு சுண்டை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன சைஸில் வெங்காயத்தை எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். மத்து வச்சு சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்க விதைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற வச்சு அந்த புளி தண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சமா நறுக்கின வெங்காயம் செவந்ததும் இந்த குழம்போட சேர்த்து நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சான்ஸே இல்லைங்க.